நம்ம மாப்பிள்ள சார் இருக்காப்புல. யாரு நம்ம மாப்பிள்ள? அண்ணன் விஜய் மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம் மாப்பிள்ள. தேனியில இருந்து அந்த மாதிரி வணக்கம் மாப்பிள்ள. எப்படி மாப்பிள்ள நலமா இருக்கீங்களா? 40 பேரை வேட்டையாடி தின்னுட்டீங்க. சரி இருந்துட்டு போகுது போங்க. அதாவது இந்த அணில் குஞ்சுகள் கூட கிடையாது, ரசிக குஞ்சுகள் கதறான். எப்படி திமுக சதி செய்து விட்டது, எங்க கூட்டத்துல இவ்வளவு பேரை சாவடிச்சிச்சு, அவ்வளவு பேரை சாவடிச்சு கதறான். முடியல. எங்க ஒருத்தர் சொல்றாரு, எங்க விஜய் கட்சியில ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு, பிரசாந்த் கிஷோர் இருக்காரு, இவரெல்லாம் இருக்காருங்க, ஆதவ் அர்ஜுனா இருக்காரு, ஒரு பெரிய ஸ்டார் விஜய் இருக்காரு. இவ்வளவு பேர் இருந்தோம், தனி ஒரு மனிதன் சீமான், அவர் கேட்கிற கேள்விக்கு அரண்டு போய் உச்சா போறான். பேச முடியல, நின்னே பேச முடியல, நடுங்குறான். இங்கடா தொட்டா பிச்சு பீஸ் பீஸா போட்டுருவானோ, இந்த பரோட்டா சுரி பிப்பார்ல, பரோட்டா பீஸ் பீஸா பிச்சு போட்டு சால்னா ஊற்றி அடிப்பாப்புல. இவர் அந்த மாதிரி எங்கடா நம்மளை தொட்டா செஞ்சிருவாங்க போல இருக்கே அப்படின்ட்டு சதறான், கதறான். முடியல, அவனால தாக்கு பிடிக்க முடியல. தைரியமா இருந்தா தமிழ் தேசியத்தை எதிர்த்து பேசுங்கிறா பாப்போம். கேட்டா தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டும் இரு கண்கள். வச்சுக்க, உன் கண்ணு குருடி கண்ணு தான் எங்களுக்கே தெரியுமே. இந்த ஒரு கண்ணு எல்லாம் காமிச்ச ரொம்ப பெரிய அளவுல பிரபலமாச்சு. இன்னைக்கு அதே கண்ணு தான் காமிக்கிறேன். இந்த ஒரு கண்ணு திராவிடங்கிறாப்புல, இந்த ஒரு கண்ணு தமிழ் தேசியங்கிறாப்புல. தம்பி ப்ரோ, வெரி ராங் ப்ரோ, வெரி ராங். பார்த்துனாதுங்க ப்ரோ. இங்க எல்லாரும் மான தமிழர்கள் இறங்கணும். தாங்க மாட்டேன், பீஸ் 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 ஆக்கிடுவோம். இன்னைக்கு நான் பேசுறேன், எனக்கு இருக்க அரசியல் அவனுக்கு கிடையாது, அவருக்கு கிடையாது. என்னோட நின்று பேச சொல்லுங்க. சீமானெல்லாம் வேணாம், எங்க அக்கா பாத்திமா வர்காவை கூட நின்று பேச சொல்லுங்க பாப்போம். சதறி ஓடிடுவான். பயம், அவ்வளோ பயம். ஏன் கருத்துல துணிவில்லை. யாரோ ஒருவரால் ஏவி விடப்பட்ட அந்த விஜய் இவ்வளவு நடிக்கிறார். ஆனா 16 வருடமா இந்த மண்ணில் ஆடாம அசையாம தஞ்சாவூர் பெரிய கோயில் கோபுரம் போல இந்த மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி நின்று கொண்டிருக்கிறது. ஆனா அவங்கள யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா அப்படின்னு நம்ம சொல்றோம். யாரே ஐயா விஜய் அவர்களே. ஆனா என்ன சொல்றான் ஊடகம், அவர் வந்து விட்டார், தமிழ்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார். 8:45 வர்றேன்னு சொல்லி 9 மணிக்கு வர்றேன்னு சொல்லி 11 மணிக்கு வந்த கூட்டத்தின பெரிய கூட்டம் அப்படிங்கிற நடிகரை பார்க்க வந்த கூட்டம். ஆனா கொள்கையால இவ்வளவு கூட்டம் வருதுன்னா அந்த கூட்டத்தை நீ ஏன்டா பேச மாட்டேங்கிற? பயமா? பயமா? 9 மணிக்கு கூட்டம்னா 9 மணிக்கு கூட்டம் சேர்ந்ததான் உண்மையான கூட்டம். 11 மணிக்கு சேர்த்துட்டு பெரிய கூட்டம் பெரிய கூட்டம் பெரிய ஒரு மனுக்க வேலைக்காவது வெட்டி கூட்டம் ஒரு மண்ணுத்துக்கும் வேலைக்காக கொடுத்துருச்சு. நாங்க சாதிப்போம், ஒட்டையா நிற்போம். உன்னை எவன் கூப்பிட்டான்? இல்லை கேட்குறேன், உங்க வீட்டு வாசல்ல ஐயா விஜய் ஐயா வாங்க ஐயா, நீங்க தாங்க ஐயா தமிழ்நாட்டில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் ஐயா யார கேட்டாங்களா? இந்த தமிழ் மக்களுக்காக, மான தமிழ் மக்களுக்காக இவ்வளவு நாள் போராடிட்டு இருக்கோம், இவ்வளவு நாள் போராடுறோம். ஒரு ஊடகம் எங்களை எடுத்து பேசல. 2024 அங்கீகாரமே வாங்க மாட்டான்பா, யாருப்பா மற்றவைப்பா அப்படின்னு தவிர்த்தான். ஆனா அடிச்சே இந்த அண்ணன் விஜய சொல்லுவாரு, பிளே கிரவுண்ட்ல 1000 பேர் விளையாடலாம், ஆனா எல்லாரும் யார பார்ப்பாங்க? ஆட்ட நாயகன் ஒருத்தனை தான் பார்ப்பாங்க. நீ எத்தனை பேர் வேணா வா, ஆட்ட நாயகன் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான்டா, ஆட்ட நாயகன் அண்ணன்டா, எத்தனை பேர் வா, எத்தனை பேர் வா. ஒண்ணு இல்ல, சமீபமா நான் யூடியூப்ல பேசியிருந்தேன். அப்பா வந்து ஒரு சிறு நாடகம் ஒன்று போட்டு காமிக்கிறேன். நான் தான் அப்பா. இது 26 தேர்தல் வருதா, அப்பா வந்து சொல்றாப்புல, தம்பி இங்க வாப்பா, உன் கட்சி பேர் என்னப்பா? கட்சி பேரே இல்லையா, நேற்று தான் தொடங்கி இருக்கிறீங்களா? சரி உங்களுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு வரும்? 0.5 வருமா? ஐயா வச்சுக்கலாமா வேணாமா? சரி இருந்துட்டு போ, நம்ம கூட்டி நிலையிலே. என்னடா முன்னாடி நிற்கிற, லாஸ்ட்ல போய் நில்றான். இங்க 1 2 3 இவங்கெல்லாம் வருவாங்க, நீ என்னப்பா இப்படி நின்றுட்டு இருக்க? போப்பா லாஸ்ட்ல நில்லுப்பா. அடுத்தா தம்பி நீங்க இங்க வாங்க, உங்களுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு வச்சிருக்கீங்க? 0.2 தானா? என்னடா ஒரே சில்லறையா இருக்கு. சரி நில்லு, நீ அந்த லாஸ்ட்ல போய் நில்லு, இங்க 1 2 எல்லாம் வருவாங்க. சரியா, வந்துட்டீங்களா தம்பிங்களா? நீங்க 2 பேரும் வித்தியாசமா இருக்கீங்களே, யாரா நீங்க? அந்த தாமாவுங்க இவங்களா மாறா நீங்க? அப்பாவால அழிச்சு போனவங்களாடா நீங்க, ஏன் சின்னத்துல நின்று அழிச்சு போனீங்களா? சரி இருந்துட்டு போ, வா உனக்கும் ஒரு இல்ல உனக்கு ஒரு சீட்டு தரேன், இல்ல 2 சீட்டு தரேன், வந்து நில்லு. அடுத்ததா
கம்யூனிஸ்ட் இங்க கம்யூனிஸ்டா? எப்பா ரெண்டு பேரும் எத்தனை வாக்கு எத்தனை சதவீதம் வச்சிருக்கீங்க? என்னது 1.5? எப்பா அங்க பாருப்பா, சீமானு ஒருத்தன் இருக்கான், அவன் தனியா நின்று எட்டரை வாங்குறான். என்னத்துக்குடா உயிரோட இருக்கீங்க நீங்களாம்? கேட்டா கம்யூனிஸ்டத்தை காப்பாத்திட்டோம், சேகுவாரா அவரு இவருங்க இருக்கீங்களா? என்னத்துக்குடா உயிரோட இருக்கீங்க? சரி இருந்துட்டு போ. எல்லாம் நல்லா கேட்டுங்க. திருமாவளவன் வாப்பா வாப்பா, உனக்கு எத்தனை தான் ஓட்டு வரும் இந்த முறை? ஒன்றும் வராதா? சரி பரவாயில்ல, நில்லு நில்லு, ஏதோ ஜெயிச்சிருக்க போல இருக்கு. எல்லாம் கை தூக்கி நில்லுங்க. அப்பா நான் வந்து பார்த்துக்குவேன். எடப்பாடி அங்க இருக்காப்புல, அவர் கூப்பிட்டுக்காப்புல, அங்க இருக்கான் சீமானு, தனியா நின்று எட்டரை வாங்கிடுவான். தனியா நின்று எட்டரை வாங்கிட்டான், போயிடாத. அங்கீகரிக்கப்பட்ட சின்னலாம் வச்சிருக்கான், சரியா? எல்லாரும் கை தூக்கி நில்லுங்க. நின்றீங்களா? ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம். கடைசியா உங்களுக்கு ஒரு வார்னிங். நம்ம மாப்பிள்ள இருக்காப்புல, மாப்பிள்ள தான் அவரு. நான் தான் ராமசாமியை தூக்கி பிடிக்க சொன்னேன், எங்க கொள்கை தலைவர்னு சொல்ல சொன்னேன். நம்ம மாப்பிள்ள தான், நம்ம மாப்பிள்ள கூட்டணி கூடுவாரு. தயவு செய்து போயிடாங்க. அப்பா நான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிடுவேன், அப்பா நான் பத்திரமா பார்த்துக்குவேன். எல்லாரும் அப்பாவை நம்புங்க. அப்பாவை நம்பினவனா நல்லா இருப்பீங்களா? அதனால சாயங்காலம் எல்லாம் வீட்டுக்கு வந்து பார்த்துருப்பீங்க. என்ன வேணுமோ சொல்லிட்டு போயிருங்க. அப்பா வந்து மாபெரும், எப்படி அனுமான் வால் இவ்வளோ பெருசு இருக்கும்ல, அந்த மாதிரி அப்பா கூட்டணி வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காப்புல. எப்படி அனுமான் வால் மாதிரி போகுது. சரி, இவங்க எல்லாம் வந்துட்டாங்களா? உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று இருக்கும். நாம் தமிழர் தமிழ் தேசியம் கொள்கை எதற்கு ஏன்? நான் சொல்றேன், இந்திய ஒன்றியம் என்பது மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. அந்த ஒரு கொள்கையில தான் தமிழ் தேசியம். அதை தான் நாம் தமிழர் கட்சி நாங்க முன்னே எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே பலர் தமிழ் தேசியத்துக்கு, பலருக்கு தமிழ் தேசியம் ஒவ்வாது, தமிழ் தேசியத்தை கண்டா அலர்ஜி. இவன் சொல்றான் நாம் தமிழர் கட்சி நிக்காது. அடுத்த அப்ப நான் எனக்குடா இருக்கேன், நான் அடுத்த தலைமுறை தான்டா. எனக்கு புரியுதுல, எங்க அண்ணன் பேசுவது எனக்கு புரியுது. தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பது எனக்கு புரியுது. அப்புறம் என்ன உனக்கு அடுத்த தலைமுறை? எனக்கு அடுத்து என் தம்பி இருக்கான், இவ்வளவு மாணவர்கள் முன்ன வந்து உக்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் என்னடா உனக்கு வேணும் அடுத்த தலைமுறை? இதுதான் அண்ணன் சீமானின் சாதனை. இவ்வளவு பேருக்கும் தமிழ் தேசியம் என்பதை புரிய வைத்திருக்கிறார். இன்னைக்கு சும்மானா பெரியார் ஜட்டி போட்டா பெரியார், பேண்ட் போட்டா பெரியார், பனியன் போட்டா பெரியார் கொடுத்தது பகுத்தறிவு 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 எப்படி வந்தது? கல்வி என்பது கற்பிக்கப்பட்டதனால்தான் பகுத்தறிவு என்ற சிந்தனை வரும். கொடுத்த கல்வியினால் தான் பகுத்தறிவு என்ற சிந்தனை வந்தது. கேட்டா பகுத்தறிவு, பகுத்தறிவு என்பது ஒரு மனிதனின் அடிப்படை சிந்தனை. அது அறிய தெரியாத மாணவிகள் நாய்களே, என்ன பகுத்தறிவு பகுத்தறிவுங்கிறீங்க? சும்மா போற வரவனெல்லாம் இவர் தான் உங்க தலைவர், இவர் தான் உங்க தலைவர். எங்க தலைவர் தமிழீழ தலைவர், தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் தான். வேற யாரும் கிடையாது. வேற ஒருத்தனை நாங்க உள்ள விட மாட்டோம். நீ எத்தனை பேரை வேணா கூட்டுவா, தனியா நின்று களம் காண்போம். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. நன்றி, வணக்கம்.